தேவனோடு கூடவே இருந்து அதிகமான ஊழியங்களில் பங்கு கொண்டு வருகிறோம் அல்லவா? எவ்வளவு காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்களுடைய ஊழியங்களிலே, எங்களுடைய வாழ்க்கைகளிலே அநேகருடைய ஜீவியங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே வருகிறது. இப்போ பாருங்க, இரண்டாவது காரியத்தை உங்களோடு நான் என்ன பேச போகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான். இயேசு கிறிஸ்துவும் தங்களுடைய ஊழியங்களை இரவு பகலாக செய்து வந்ததை குறித்து வேதாகமம் எங்களுக்கு அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறது. ஊழியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது, காலையிலிருந்து இரவு வரையும் இரவு முழுவதும் ஓய்வின்றி ஊழியங்களை செய்து கொண்டிருந்ததான ஆண்டவர். ஆனால் வேத புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு அடிக்கடி அதிகாலையிலே, மாலை வேளைகளிலே, இரவு வேளைகளிலே தனியாக ஓரிடத்துக்கு சென்று ஜெபிக்கும் ஒரு பழக்கத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் என்பதாக வேதாகமம் சாட்சி சொல்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சீஷர்கள் சில நேரங்களில் தேடிக்கொண்டு போவார்கள். உங்களை தேடிக்கொண்டு வந்தோம் என்கிறதாக சொல்லும் பொழுது ஒரு மலையின் மேலே விடியும் முன்பதாக போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதாக வேத புத்தகம் எங்களுக்கு சாட்சி சொல்கிறது. ஆகவே தேவனோடு அவருக்கு உள்ளதான ஊழியங்கள் ஒரு பக்கம் அவர் செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே தேவனோடு உள்ள உறவை மிகவும் அதிகமாக பலப்படுத்தி கொண்டு வந்ததான இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் அந்த சீசர்களிடத்திலே சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு முதலாவது, தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுத்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓடி சென்று தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவனோடு உறவாடி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுவிசேஷங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பழைய பாட்டிலே நாங்கள் வாசித்து கொண்டு வந்தால் அநேக தேவ பக்தர்கள் ஒவ்வொன்றாக எங்களுக்கு சொல்லுகிறதுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் ஒரு மனுஷனை நாங்கள் எடுத்து பார்ப்போமையாகில் எனக்கு மிகவும் பிரியமான, நான் மிகவும் விரும்புகிறதான ஒரு மனுஷன் தான் மோசே. அந்த மோசேயினுடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருந்தது, கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மோசே அந்த எதிர்பார்ப்பை எல்லாவற்றையும் வீணடிக்கிறதுக்கு முகமாக ஒரு முறை 40 வயதாகும் பொழுது அவன் அத்தனையும் விட்டு விட்டு ஓடினான். ஓடிப்போய் இன்னொரு 40 வருஷம் வனாந்தரத்திலே ஆடு மாடுகளை மேய்க்கிறவனாக அவன் காணப்பட்டான். என்று போதிலும் இந்த ஆண்டவர் மோசையை விட்டு வைக்கவில்லை. மோசே பின்னாலே போனான். அவருக்கும் மோசேக்கும் ஒரு சம்பந்தம். ஏனென்றால் அவருக்கு மோசே குறித்ததான ஒரு தரிசனம், அவருக்கு மோசே குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் மோசேக்கு அது அந்த நேரங்களில் விளங்கவில்லை. ஆனால் மோசையை தேவன் போய் சந்தித்தார் என்கிறதாக வேத புத்தகம் எங்களுக்கு சொல்லுகிறது. யாத்திராகம புத்தகத்தை நாங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரியங்களை நாங்கள் நேரடியாக வாசித்து கொண்டே போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து மறுபடியுமாக தன்னுடைய ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு வந்து சேர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வரும் பொழுது அவன் செய்ததான ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்த்துட்டீங்கன்னா, 24வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா யாத்திராகம புத்தகத்தில், அதே விதமாக 33வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆகிய அற்புதமான ஒரு காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்றால், தனிப்பட்ட விதமாக தனியாக போய் உட்கார்ந்து ஆண்டவரோடு ஜீவித்ததான மோசையை அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2 முறை அவன் 40 நாட்கள் இரவும் பகலும் தண்ணீர் குடியாமல் குசியாமல் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் உணரக்கூடியதாக முதலாவது 7 நாள்
பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒரு சத்தமும் வரையில. இதை நாங்கள் 24வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்துக் கொண்டு போகும் பொழுது நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. 6 நாளுக்கு பிறகு 7வது நாளிலே தான் ஆண்டவர் பேசத் தொடங்கினார். அவன் அந்த விதமாக 2 முறை அவர் பேசினதின் நிமித்தமாக கற்பனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கற்பனைகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அந்த பெரிய ஊழியத்திலே, முக்கியமான ஊழியத்தில் இந்த விதமாகத்தான் நீ ஜீவிக்க வேண்டும் என்கிறதாக தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்த மோசே தனிப்பட்ட உறவை வளர்த்து கொண்டதினாலே தான் இந்த காரியம் நடந்தது என்கிறதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எத்தனை ஊழியங்களை மோசே செய்து வந்தான், எத்தனையோ பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் அவன் மூலமாக நடைபெற்றது உண்மைத்தான். ஆனாலும் கர்த்தரோடு தனிப்பட்ட விதமாக நேரத்தை செலவழித்த அந்த மோசேயினுடைய ஜீவியத்திலே அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அது பழைய ஏற்பாட்டில். அப்போ புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக பக்தர்கள், இன்னும் அநேக பக்தர்கள் கர்த்தரோடு தனிப்பட்ட விதமாக உறவை ஏற்படுத்தி கொண்டாலும் பவுல் என்கிறதான ஒரு சகோதரனை நாங்கள் அங்கே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. கலாத்தியர் எழுதுகிற நிருபத்தில் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கொண்டு போகிறார். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு, தேவனை சந்தித்ததுக்கு பிறகு அரேபியாவுக்கு அவன் அரபி தேசத்திலே போய் அவன் காத்திருந்ததை குறித்து அவன் எழுதி கொண்டு போகிறான். தேவனோடு தனித்திருந்ததான ஒரு மனுஷன். அதுக்கு பிறகு கூட பவுலனுடைய ஜீவியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு அதிகமாக தனிப்பட்ட ஜீவியத்தை, தனிப்பட்ட ஜெபத்திலே, தனிப்பட்ட உறவை அவன் வளர்த்து கொண்டதினாலே பவுல் அப்போஸ்தலன் மிகவும் வல்லமையாக பாவிக்கப்பட்ட, இன்றைக்கும் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறதான அந்த அனுபவங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, வேதாகம காலத்துக்கு பிறகு இப்பொழுது நாங்கள் இருக்கும் காலம் வரையும் அநேக எண்ண முடியாத தேவ பக்தர்கள் தேவனோடு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்கிறதான அனுபவங்களை அநேக சரித்திர புத்தகங்கள் மூலமாக அது சரித்திரமாக மாறிவிட்டது. இந்த மனுஷர்களை குறித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது அது ஒரு சரித்திரமாக மாறிவிட்டது, உண்மை சம்பவமாக மாறிவிட்டது. தனிப்பட்ட விதத்திலே போய் சார்ல்ஸ் ஃபின்னி என்கிறதான மனுஷனை குறித்து நாங்கள் பேசும் பொழுது கூட தனியாக காடுகளிலே போய் உட்கார்ந்து மணிக்கணக்காக கர்த்தரோடு செலவழித்ததான மனுஷன். பெரிய எழுப்புதல் அந்த மனுஷன் மூலமாக வந்தது என்பதாக நாங்கள் வாசிக்கிறோம். இப்படி அநேக தேவ பக்தர்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி,